திருச்சிற்றம்பலம். அற்புத திருவந்தாதி 21வது பாடலில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கடலுக்கு போயிட்டு அந்த கடல் தண்ணி அந்த பாட்டிலில் எடுத்தால் அந்த தண்ணி என்ன பண்ணும், அந்த பாட்டிலோட உருவம் எப்படி இருக்கும், அந்த பாட்டில் என்ன மாடலில் இருக்கோ அந்த மாடலுக்கே அந்த தண்ணி தன்னை மாற்றிக்கும் இல்லையா? ஸோ இதுவும் தண்ணி தான், அதுவும் தண்ணி தான். இது எல்லாருக்குமே தெரிந்த உதாரணம். ஆனால் இதை காரைக்கால் அம்மையார் இதே உதாரணத்தை கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த உயிரானது அந்த வடிவத்தை எடுத்துக்குது, அந்த நீருங்கிற உயிரானது அந்த பாட்டிலோட வடிவத்தை எடுத்துக்குது. அது மாதிரி நம்ம உயிர் இந்த ஹியூமன் ஃபார்மை எடுத்துருக்கு. சில உயிர்கள் ஆடு, மாடு, கோழி, பன்னின்னு அந்தந்த ஃபார்ம்ஸ் எடுத்துக்குது. ஸோ அந்த உயிர் சூஸ் பண்ணப்பட்ட ஃபார்ம்ஸ் தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஹியூமன்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், இல்லை ட்ரீஸ், எல்லாமே எந்த உயிர் வாழக்கூடிய எல்லா பொருட்களும் அந்த உயிர் தனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண ஃபார்ம்ஸ் தான். அது மாதிரி தான் இந்த உயிர் எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு லிவிங் திங்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எடுத்துக்குதோ, அது மாதிரி சில ஜடப்பொருள்களை வச்சு, ஆக்சுவலி இந்த உயிர் போயிடுத்து வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஜடப்பொருள், இந்த உடம்பு இயங்க போகிறதில்ல, இது ஒரு ஜடமாயிடும். ஸோ அந்த உயிர் இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்குது. இந்த ஜடப்பொருளை இந்த உயிருங்கிறத சூஸ் பண்ணி இயக்க வைக்கிது. அது மாதிரி பகவான் 5 ஜடப்பொருளை படைச்சாராம். என்னென்ன பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, நீர், நெருப்பு, மண், ஆகாயம், வாயு, அதோடு சேர்த்து சூரியர், சந்திரர், இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த 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 ஜடப்பொருளை பகவான் அதுக்குள்ளே பூந்து இயக்கிறாரு. எப்படி இந்த உயிர்ங்கிறது இந்த உடலுக்குள்ளே பூந்து அதை இயக்க ஆரம்பிக்கிறதோ, அது மாதிரி பகவான் இந்த 7 பொருட்களையும் உள்ளே பூந்து இயக்கிறாரு. அதனால தான் இந்த பிரபஞ்சம் ஒழுங்காக நடந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் ஒரு நார்மல் வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எடுத்திங்கன்னா, ஒரு ஹாலிடே அந்த வீடே பார்த்திங்கன்னா ரணகலமாக இருக்கும். எந்தெந்த திங்ஸும் அந்தந்த இடத்துல இருக்காது. அந்த அம்மா க்ளீன் பண்ணி நொந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்தை பாருங்களேன், எந்த கிளாஷஸும் இல்லை, யாரும் யார் கூடயும் இடிச்சிக்கிறது இல்லை, எத்தனையோ மெட்ராய்ட்ஸ் வருது, அந்த காஸ்மாஸ் எவ்வளோ கிளியராக ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. யார் அதை செய்ய வைக்கிறாங்க? பகவான் அந்த காஸ்மாஸில் இருக்கக்கூடிய ஜடப்பொருளுக்குள்ளே பூந்து அதை கரெக்டாக இயக்க வைக்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே உயிராக இருக்கிறது யாருன்னா பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை இயக்கிறது யார்? உயிர். இந்த உயிருக்குள்ளேயும் ஒரு உயிராக இருந்து இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவான். இந்த உயிரை ஆத்மானும், அந்த ஆத்மாவை இயக்கக்கூடிய ஒரு உயிர் பரமாத்மா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பொருள் ஆயிடுச்சு? 8 ஆச்சா? பஞ்சபூதங்கள் 5, சூரியர், சந்திரர், அப்புறம் இந்த உயிர் ஆத்மா. இந்த என்ன பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவை இயக்கிறது பரமாத்மா. ஸோ மொத்தம் 8 பொருள்கள். இந்த 8ஐயும் இயக்கக்கூடியது பகவான் என்ன சொல்கிறோம்? அட்டமூர்த்திங்கிறோம். இதனால தான் பகவானுக்கு அட்டமூர்த்தி. அஷ்ட அப்படின்னா 8. ஸோ 8 பொருள்களை உள்ளிருந்து இயக்கக்கூடிய பகவானை நம்ம அஷ்டமூர்த்தி அப்படின்னு வழிபடுறோம். பகவான் இதை மட்டும்தான் இயக்குறாரா? எப்படி இதை இயக்கிட்டு எப்படி இருக்காரு? இது கூட ஒன்றி போயிடுறாரா? இல்லை, தனித்து தான் நிற்கிறார். அந்த ஞானம் முழுமையாக ஞானத்தை பெற்ற அந்த பகவான் இதுக்குள்ளே இருந்து இதை இயக்கினாலும் இதோட தன்மை எதுவும் தன்னை பாதிக்காத வகையில் அவரே இருந்தும் அதில் பாதிக்கப்படாமல் தனித்து ஞானமயமாய் நின்று அருள்பாலிக்கிறார் அப்படின்னு காரைக்கால் அம்மையார் இந்த பாட்டில் அழகாக சொல்கிறாங்க. அவனே இரு சுடர், சூரியர், சந்திரன், தீ, ஆகாசம் ஆவான். அவனே புவி, புனல், காற்று ஆவான். அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய், இதெல்லாம் இயக்கக்கூடியவனாயும் அஷ்டமூர்த்தியாயும் ஞானமயனாகி நின்றனும் ஞானமே உருவானவனாக நிற்கிறது யார்? அந்த சிவபெருமான். ஸோ இதெல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இயக்கி கொண்டும் ஞானமயமாயும் நின்று அருள்பாலிக்கக்கூடிய அந்த பகவானை அவங்க ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதனால தான் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, பஞ்சபூதங்கள் வழிபாடுன்னு எல்லாத்தையும் வழிபட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ உருவாக்குற கோவிலில் இருக்குது இல்லையா, எல்லா சிலைகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. அந்த சிலைகளுக்கு
48 நாள் நீரில் வச்சு 48 நாள் எண்ணெயில் வச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம உருவேற்றி அப்புறம் அதை கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணோம். நம்ம ஏற்படுத்தின கடவுள் அது. ஆனால் இந்த பஞ்சபூதங்கள் ஆகட்டும், சூரியர் சந்திரர் ஆகட்டும், இல்லை இன்னொரு ஒரு உயிர் ஆகட்டும், உயிர் கண்ணுக்கு தெரியறதில்லை, இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதனோ ஒரு அனிமலோ இல்லை எந்த ஒரு லிவிங் திங்ஸும் நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 8மே பகவான் தான் சூஸ் பண்ணி எடுத்த வடிவங்கள். கோவிலில் இருக்கிற விக்கிரகமும் வீட்டில் இருக்கிற விக்கிரகமும் நம்ம சூஸ் பண்ண வடிவங்கள். ஆனால் இந்த 8மே பகவான் தான் சூஸ் பண்ணி எடுத்த வடிவங்கள். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறத விட பகவான் சூஸ் பண்ண வடிவங்களை நம்ம இன்னும் மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு, ஏன்னா அவரே விருப்பப்பட்டு எடுத்த வடிவங்கள் இல்லையா, அதுக்கு இன்னமும் ஒரு மரியாதையும் அதுக்கு பவரும் ஜாஸ்திங்கிறத உணர்ந்த நம்ம மூதாதையர் இந்த பஞ்சபூதங்களையும் சூரியர் சந்திரரையும் வழிபடுறதோடு இல்லாமல் மற்ற உயிர்களுக்கு, அதனால தான் வேப்ப மரத்தை தேவியாகவும் அரச மரத்துக்கிட்ட விநாயகரை வச்சு அரச மரத்தை சிவபெருமான் அப்படின்னு சில பேர் கும்பிடுவாங்க. துளசி செடியை கும்பிடுவோம். நார்த்தில் பார்த்திங்கன்னா வாழை மரத்தை கும்பிடுவாங்க. ஸோ ஒரு ஒரு உயிரையும் பசுமாடை கும்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு உயிருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மூதாதையர் அதை தொழ ஆரம்பித்தாங்க, அதை மதிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற பகவானை அவங்க உணர்ந்தாங்க. நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ப்ரொசீஜர் பின்னாடி ஓடி போயிட்டோம். உண்மையை விட்டுட்டு எது பின்னாடியும் நம்ம ஓட ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம பஞ்சபூதங்களை நீங்கள் உங்கள் டேப்பை பாத்ரூமில் இருக்கிற டேப்பை திறக்கும் பொழுதும் அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் நம்ம காப்பாற்றினாலே அது ஒரு ஒரு பகவானுக்கு செய்யக்கூடிய பெரிய கைங்கரியம். பல் தேய்க்கும் போது தண்ணியை திறந்து விட்டுனே பல் தேய்ப்பாங்க. வேண்டாம், அந்த வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த வாட்டரை. அதுவும் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய, நீங்கள் இங்கே உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்ணும்போது என்ன கைங்கரியம் செய்கிறீங்களோ, தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறது, பூமியை பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளோட இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு நம்ம என்னெல்லாம் நல்லது பண்ணோமோ அது எல்லாமே பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் இந்த பாடலை நமக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த பஞ்சபூதங்களை நம்ம மதித்து தொழும்போது ஒன்று பகவான் தான் எடுத்த வடிவத்தை தொழறோம், இன்னொன்று என்னென்னா நம்மளோட சந்ததிகளுக்கு ஒரு நல்ல உலகத்தையும் நம்மளால் விட்டு செல்ல முடியும். ஸோ ரெண்டும் இதில் நடக்குது. ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி காரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பாட்டு. இந்த பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.